ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட பால்கனி கார்டன் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். அடுத்ததாக நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன், நர்சரிக்கு போன வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அந்த நர்சரியில் நான் வாங்கின செடிகளில் வேறு தொட்டிக்கு மாற்றலாம். அப்புறம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் விண்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் விதைகள்லாம் விட்டு வச்சோன்னா கொஞ்சம் நல்லா வரும் இப்போ விண்டர் சீசனுக்கு. அதனால் கொஞ்சம் விதைகளும் நான் விட போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூச்செடி தான் பார்த்திங்கன்னா நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அதுலேருந்து பூவெல்லாம் இருக்குது. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இப்போ வாங்க இதை நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றலாம். இந்த மாதிரி கர்ட் வாங்குகிற டப்பாலாம் நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுறாதீங்க கார்பேஜில். இனிமே இதை ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக உங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம். நம்ம இப்போ திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துங்க. நைஃப் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி, இந்த மாதிரி ப்ளஸ் வர மாதிரி ஒரு உங்களுக்கு இல்லை வேறு மாதிரினா கூட பரவாயில்ல, ஒரு கட்டிங் போட்டுங்க. இதுலேருந்து தண்ணி நம்ம ஊற்றணுன்னா எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி நமக்கு வெளியாயிடணும். அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி இல்லை அப்படின்னா, நைஃப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருந்ததுனாலோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு விட்ட டூல்ஸ் இருந்ததுனாலோ அதை வச்சு நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன ஹோலாக நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு உள்ளே உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டர் நமக்கு வெளியே வந்துடணும். அதுக்காக தான் நம்ம இது போடுறோம். இந்த மாதிரி கடு டப்பாவோட மூடியை அடியில் வச்சுட்டு டப்பாவை இந்த மாதிரி மேலே வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினும் போது எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே நமக்கு வெளியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலரில் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் உள்ள இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா இதில் ஒட்டாது. இல்லை சப்போஸ் உங்களுக்கு வேறு பெயிண்ட்டு வால் பெயிண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி அதை இது மேலேயே அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக அது செட் ஆகிடும். இந்த மாதிரி கர்டு டப்பாலாம் நம்ம செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். ஏன்னா நீங்கள் தொட்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு தொட்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 dirhams மினிமம் வந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு செடிக்கும் 5 dirhams ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது மாதிரி நீங்களும் கயிறு டப்பா யூஸ் பண்ணி உங்களோட கார்டனை அழகா செடிகள்லாம் நிறைய வைங்க. இப்போ நான் இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேறு செடிக்கு யூஸ் பண்ணதான். இப்போ அதையே நான் யூஸ் பண்ணுறேன். உள்ள மண் அந்த இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதில் மாற்றிடலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டில் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம வேறு எதுக்கு கொஞ்சம் பெருசாக மாற்றி வச்சோன்னா அந்த செடி நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம இப்போ மாற்றுறோம். இப்போது இந்த பூச்செடியை பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக மூவ் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் நிறையா மண் இருக்குது. அதனால் கொஞ்சம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். செடியை உள்ளே வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மண்ணையும் நம்ம இதில் ஓரங்கள்லாம் கொட்டி க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா. இந்த செடிக்கு வைக்கிற தொட்டியில் மண் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 50% தான் கடையில் வாங்கினது. அப்புறம் 50% பார்த்திங்கன்னா நான் கோமேடு வீட்டிலேயே கம்போஸ்ட் பண்ண உரம் தான் சேர்த்துருக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் நான் எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக.
அந்த கம்போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்டேஜை யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணதானா அது வந்து செடிகளுக்கு வந்து நல்லா நேச்சுரலாக எந்த இதுவுமே இல்லாமல் வரும், நமக்கு நல்லா செடி வளரும். இப்போ நம்ம எல்லா செடியும் வேறு தொட்டிக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக அந்த பூச்செடி இருந்த சின்ன சின்ன பாட்டில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மண் வச்சுட்டு இதில் வந்து இப்போ நான் சில்லி விதை இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு பட்டை மிளகாய் தான், அதை நான் உடச்சி நான் இதில் வந்து போடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தக்காளி விதை, நல்ல பழுத்த தக்காளியோட உள்ள விதைகளை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா துளசி விதை. இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ளேருந்து நல்லா ரொம்ப சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் இதில். இப்போ நம்ம அதை தொட்டியில் போட்டுடலாம். இந்த துளசி பார்த்திங்கன்னா நான் முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, துளசி என்கிட்ட பெருசாக இருந்துச்சு, அதுலேருந்து வந்த பூலேருந்து வந்தது தான் இது நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த துளசி செடி வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சிடுச்சு. இப்போ அதனால இப்போ நான் வந்து அதில் உள்ள சீடெலாம் நான் இப்போ விடுறேன். இதில் நல்லா இப்போ விண்டருக்கு வரும் வளர்ந்து. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஊசி மிளகாய், வானம்பத்த மிளகான்னு சொல்லுவாங்க இந்த மிளகாய் செடியை. இப்போது இதோட விதைகளையும் நான் அதில் விட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம விதைகள்லாம் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நம்ம. அடுத்ததாக பூச்செடிக்கும் நம்ம மாற்றி வச்சோம் இல்லையா, அந்த செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக இந்த செடி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன், தீப்பெட்டி செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து சின்ன கண்ணாக தான் இருந்துச்சு அந்த வீடியோவில். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வளர்ந்து வந்து எனக்கு நிறைய பூ பூத்துட்ருக்கு. அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த செடி மேலே வளர்ந்து அழகாக போகும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே வந்துருச்சு. அதனால இதை நான் ஹேங் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா வெயிலெல்லாம் வந்து சம்மருக்கெல்லாம் நல்லா தாங்குது. அதனால் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கனா இந்த செடி கண்டிப்பாக வளர்க்கலாம், காஞ்சிடாது இது வெயிலுக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் பூவெல்லாம் அழகாக பூத்து வருது இது. அப்புறம் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த டீ கப் பார்த்திங்கன்னா எப்படி ஹேங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் இந்த கப்பு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்பி வச்சு நான் ஜஸ்ட்டு வந்து உள்ளே விட்டு எனக்கு என்னோடய பால்கனியில் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஜஸ்ட்டு ஒரு முறுக்கி தான் விட்டுருக்குறேன், அவ்வளோதான். இது வந்து வெயிட்டும் இல்லை, ஹெவியாக இருக்காது, அதனால் ஈஸியாக நிற்கும் இது. இந்த கட்டுக்கம்பி பார்த்திங்கன்னா துபாயில் எல்லாம் வந்து ஆல் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஷாப் அப்படின்னு ஷாப்லாம் இருக்கும். அந்த மாதிரி கடைகளில் இந்த கட்டுக்கம்பி கிடைக்கும். நீங்கள் வேணும்னா அதில் வாங்கிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பிளான்ட்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தீப்பெட்டி செம்பருத்தி செடி சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி 2 ஹோல் இந்த பிளேஸில் இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு, அப்புறம் அந்த கம்பி இந்த சைடு உள்ளே விட்டு பேக் சைடும் 2 ஹோல் போட்டு அதை வெளியில் இழுத்து நான் அந்த சைடு இது மாதிரி பால்கனியோட சேர்த்து கட்டியிருக்கிறேன்.
இந்த பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு வந்து நான் ஒரு மில்க் பாட்டில் தான் கட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டிலோட வெயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும், தொங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து மண் வந்து நிறையா வச்சிட்டிங்கன்னா ஹெவி ஆகிடும். வந்து அதனால் கொஞ்சம் வந்து வெயிட்லெஸ் செடியாக சின்ன சின்ன செடிகளாக வைக்கிறதுக்கு பாருங்கள். ரொம்ப ஹெவியான செடி வச்சிங்கன்னா தொங்கிடும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு கட்டுக்கம்பியால் தான் வந்து இதை ஹேங் பண்ணி வைக்கிறோம், அதனால் தொங்கிடும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் பால்கனி வியூ காட்டலை. நான் அப்பப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து இதில் நான் போட்டிருக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து செடிக்கெல்லாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வேறு வீடியோ ஃபுல் கவர் பண்ணி நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.